நாத்தனார் வருகை. வெள்ளிக்கிழமை மாலை. அவன் காரில் வீட்டுக்கு பறக்கிறான். செல்பேசி காதில் ஒலிக்க என்ன என்றான் ரவி எரிச்சலுடன். கூப்பிட்டது அவன் மனைவி கோமதிதான். பால் முழுக்க தீண்டுட்டு வர வழியில் காஸ்ட்கோவில் 4 பால் மட்டும். கோமதி சொல்லி முடிப்பதற்கு வாட், 4 பாலா? பைத்தியமா பிடிச்சிருக்கு? 4 பாலை வச்சுட்டு என்ன செய்ய போகிற என்றான் ரவி. கஷ்டம். என்ன கேள்வி கேட்குறீங்க? வார கடைசி இல்லையா? உங்கள் அருமை தங்க குடும்பத்தோடு வரப்போகிறதா ஃபோனில் சொன்னது ஞாபகம் இல்லை? அவள் குழந்தைங்க பாலே முழுகி எழுந்திருக்குமே. சரி சரி போதும், 4 பால் தானே, வாங்கிட்டு வரேன். படக்கை நின்று ஃபோன் ஒயரை காதிலிருந்து எடுத்தான். 4 அடி கூட கார் நகர்ந்திருக்காது. திரும்பவும் ஃபோன். ஒன்று விட்டு போச்சு. நல்ல கேரட் கீரை வாங்கிடுங்க. உங்கள் பட்டாளங்க வந்தால் கீரை கேரட்டுன்னு உயிரை வாங்குங்க. அப்பாப்பா, இந்த பொம்பளைங்களுக்கு புகுந்த வீடுன்னா எப்படியெல்லாம் பேச தோணுது. சரி வை, ஃபோனை சிக்னலில் இருக்கிறேன். ரவி காஸ்ட்கோவில் நுழையும் போது மறுபடியும் ஃபோன். ஐயோ, என்ன இப்படி ட்ரிபிள் கொடுத்துக்கிட்டே இருக்கிற? ஆத்திரத்துடன் சீறினான். ஆமாம், பெரிய ட்ரிபிள். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு என்னென்னவோ செய்கிறாங்க. கடையில் இருக்கிறத வாங்கி காரில் போட்டுக்கிட்டு வர கஷ்டமாக்கும். நான்சென்ஸ். என்ன வேணும்? காஸ்ட்கோவில் மீடியம் சைஸ் ஸ்வெட் ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்காம். நல்ல கலரில் எனக்கு ஒரு செட்டு வாங்கி. இதோ பார். ஸ்வெட் ஷர்ட் மண்ணாங்கட்டி. மனுஷன் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தான்னு இல்லாமல் சும்மா தொணன்னுக்கிட்டு எரிச்சலோடு கூறினா. ஆஹா, ரொம்ப வேலை செஞ்சு கிழிச்சிட்டிங்க. ஸ்டூபிட். வை ஃபோனை. ஒருவாறு வீடு வந்து சேர்ந்தான். மனைவி கோமுவின் குரல். ஐயோ, முக்கியமாக ஒன்று மறந்துட்டே. துவரம் பருப்பு ஆயிட்டு. காரை எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன பேக்கெட் இந்தியன் ஸ்டோரில். என்னை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? ஆஃபீஸ்லேருந்து வரவனுக்கு ஒரு காஃபி டிஃபன் கொடுக்க துப்புல. எரிந்து விழுந்தான். வெரி சாரி. இதோ ஒரு நொடியில் காஃபி கொண்டு வரேன். இது என்ன 1% மில்க் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? முன்ன பின்ன வீட்டுக்கு வேலை செய்திருந்தா இல்லை தெரியும். எல்லாமே நானே. போதும் நிறுத்து. ஏதோ வாங்கிட்டேன். உடம்புக்கு நல்லது தானே, செலவழிச்சிட்டு போயேன். சரி கொண்டா காஃபியை. காஃபியை கையில் கொடுத்த கோமு சொன்னா, கூச்சிக்கப்படாது. போகிற வழியில் இந்த கேசட்டுகளை ட்ராப் பண்ணிடுங்க ப்ளீஸ். டியூ டேட் ஆயிட்டுதுன்னா அபராதம் கட்டுறாங்கண்ணா. அம்மா பரம தேவதை, எல்லாத்தையும் ஒரே மூச்சில் சொல்லிடு. உனக்கு இதுவே ஒரு கெட்ட பழக்கம். ஒரு வேலைன்ட்டு 9 வேலை வாங்குவ. பகல் முழுக்க என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற? சரி விட்டுருங்க. நீங்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டாம். இந்த வீட்டுக்கு வண்ணாத்தியா, டிரைவரா, சமையல்காரியா இருந்துட்டு சாகுறேன். கண்களை கசக்கினான். கோமு, ஊண்டா, இந்த ஒரு வார்த்தை ரெடியாக வச்சுருப்ப. ஊரில் உலகத்தில் இல்லாத என்ன பெருசாக கிழிக்கிற? ஒவ்வொருத்தே ஆஃபீஸ் போய் சம்பாரித்து குடும்பத்தை ஈடுகட்டுறா. நீ என்ன பெரியவ? அதான் உங்ககிட்ட எதையாவது சொன்னால் நான் சம்பாதிக்கலைன்னு குத்தி காட்ட வேண்டியது. அது கிடக்கட்டும். முடிஞ்சா இந்தியன் ஸ்டோரில் குண்டு வெள்ளம் கூட வாங்கணும். பொங்கல் வருதே. உன்னோட +2 ஃபெயில் படிப்புக்கு எவன் உத்தியோகம் கொடுப்பான்? மெல்லிய குரலில் தனக்குள் முணுமுணுத்தவன். ஷட். குட்டு வெள்ளம் கொழுக்கட்டை வெள்ளம் பேச்சை பாரு. எல்லா வேலையும் வாங்கின அப்புறம் கழுத்து மட்டும் குறை. உங்களுக்கெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும். பற்களை கடித்து ஒரு முறை முறைத்தான். இப்போ என்ன, நான் வேணா காரை எடுத்துகிட்டு போகிறேன். ராத்திரிக்கு குருமாவும் சப்பாத்தியும் செஞ்சுடுங்க. ஒவ்வொரு வேலைக்கும் உங்களை கெஞ்ச வேண்டியிருக்கு. சி, என்ன பொம்மநாட்டி ஜென்மம் எடுத்தேனோ. நீ ஒன்றும் போக வேண்டாம். கைகால் அலும்பி முகம் கழுவிட்டு போகிறேன். ஏங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? இந்த ரவை உருண்டையை மட்டும் கூட மாட பிடிச்சி கொடுங்களே. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அறிவு கெட்ட முண்டோ, என்னை என்ன நினச்ச? இந்தியன் ஸ்டோருக்கு போங்கங்கிற, ரவையை உருட்டுங்கிற, மனுஷ உயிரை வாங்குற. கொண்டா ரவையை. வறுத்து எல்லாம் வச்சுட்டேன். கொஞ்சம் மிக்சியில் நைஸாக அரைச்சி கையில் பாலாய் போன மருந்தாணியை தெரியாமல் இட்டுக்கிட்டேன். ஒன்றும் செய்ய முடியாமல். என்னது, ரவையை பொடியாக்கணுமா? தலை எழுத்து. எங்கே கொண்டா? அதோ மேலே ஷெல்ஃபில். கஷ்டம். அது வறுக்காத ரவை. வறுத்தது வேற பேசனில் இருக்குது.
உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நான் தனியாக டானிக் சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கணும். தொண்டை தண்ணி வற்றி கடவுளே, நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ளே 10 ஆள் மெனக்கிட வேணும் போல இருக்குது. குருடன் தண்ணிக்கு போன கதை தான். கோமு உருண்டை பிடிக்குங்கிற ஒரு பக்கம், இந்திய கடை கேசட் கடை இன்னும் என்ன பாக்கி? எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. ஒரே ஆஃபீஸ் டென்ஷன்லாம் இருக்கிறேன். இதோ பாரு, உருண்டை பிடிச்சிட்டேன். கஷ்டமே. இது என்ன சின்னதும் பெருசுமா? எல்லாம் உங்கள் அருமை தங்க பட்டாளங்களுக்காக தான் பாடாய் படுறேன். நான்சென்ஸ். நான் இனிமே ஒன்றுமே செய்ய மாட்டேன். உடை மாற்றிக்கொண்டு கிளம்பும் சமயம் இன்னும் ஒன்று மறந்துட்டேன். இந்த கிரைண்டரை தூக்க முடியலை. கொஞ்சம் எடுத்து பிளக் பண்ணி அரிசியை போட்டுடுங்க. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். நாளைக்கு அவங்க வரைச்ச மாவு இருந்தா சௌரியம் தானே. பாலா போன மருந்தாணி. அரிசியை போட்டுட்டு ரவி கிளம்பும்போது, நாளைக்கு கார்பேஜ் ட்ரக் வரும். அப்படியே அந்த டப்பாவை வாசல் பக்கம் தள்ளி வச்சிடுங்க. முறைக்காதீங்க. என் கையில் மறந்தானீங்க. பிடுங்கள். கோபத்துடன் கார்பேஜை வைத்துவிட்டு ஒருவாறு கிளம்பி சென்றான். வரும் வழியில் ஃபோன். என்னங்க, அப்படியே பீஸா ஹட்டில் ஒரே ஒரு பீஸா மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. ராத்திரிக்கு ஒன்றும் பண்ண டைமே இல்லை. ப்ளீஸ் எனக்காக. இத்தனை வேலை செய்கிறதுக்கெல்லாம் யார் கணக்கோ? சரியான நச்சு பிடுங்கல் கேஸ். வை ஃபோனை. பற்களை கடித்தான். வீடு வந்து சேர்ந்தான். முதுகு வலி பிளக்கிறது. ஏதாவது ஆயின்மெண்ட் இருந்தால் கொண்டாக்கோமு. இங்கேயும் அதே கேஸ் தான். எனக்கும் உடம்பு ஒழுக்க வலி தான். நீங்கள் சொல்கிறீங்க, நான் வாய் விட்டு சொல்லாமல் இருக்கிறேன். இரவு கோமுவின் அம்மா ஃபோனில் கூப்பிட்டு பேசினாள். அட அம்மா, எப்படி இருக்க? ஐயோ கேட்காதம்மா. காலையிலேருந்து வீட்டு வேலை சொல்லி முடியாது. ரவை உருட்டை பிடிச்சி, இட்லிக்கு அரைச்சி, பால் காய்கறி வாங்கி, நாளைக்கு இவரோட தங்க வாஷிங்டன்லேருந்து வராளே குழந்தைகளோட. அப்பா கும்பல் தான், வேலை தான். எனக்கு மூச்சு விடக்கூட நேரம் இல்லை. ஒரு கைக்கு ஹெல்ப்புன்னு காக்கா கூட இல்லை. பாரு, கேர்பேட் ட்ரம்மை கூட வைக்க ஆள் இல்லை. உன் மாப்பிள்ளையா போருமே. உன் மாப்பிள்ளை துரும்பெடுத்து அசைக்கணுமே. ஒரு வேலைக்கு லாய்க்கில்லை. வேறு என்ன பண்ணுறது? நான் இந்த வீட்டுக்கு உழைக்க தானே பிறந்திருக்கேன். சரி விடு, தலையெழுத்து. ரவி இவள் பேசுவதை கேட்டபடி மறுபக்கம் திரும்பி படுத்துக்கொண்டே நீண்ட பெருமூச்சு விட்டான்.